சர்வைவ் ஓவர் நைட் இன் பங்கர், எக்ஸ்பேண்ட் அண்ட் டெக்கரேட் பங்கர், ஃபைன் ஃபுட்டு, அடுத்து ஃபர்னிச்சர்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் டைமை ட்ராக் பண்ணணும். அதே மாதிரி நைட்டாக முன்னாடி நீங்கள் பங்கரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே, கேமை வந்து ஆரம்பிக்கலாம். கைஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் உத்தமன் கேமிங். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஏகப்பட்ட நாட்கள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் கூட ஆகிருக்கும் நல்லா வீடியோ போட்டு. ஓகே, திருப்பியும் வீடியோ போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பங்கரில் வந்து இப்போ இருக்கிறோம். இந்த பங்கரில் நமக்கு வந்து எதுவுமே இருக்காது, ஒரு படிக்கட்டு மட்டும் தான் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக அந்த பங்கருக்குள்ளே தான் இருக்க போகிறோம். பகலானா நம்ம அந்த பங்கர் விட்டு வெளியே வந்துக்கலாம். நம்மளே மாதிரி ஏகப்பட்ட பங்கர்ஸ் வந்து இருக்கும், அதாவது நம்மளே மாதிரி ஏகப்பட்ட பேர் பங்கருக்குள்ளே இருப்பாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டே நம்ம பங்கரில் நைட்டு ஃபுல்லாக தங்கணும் அப்படின்னா நமக்கான ஃபுட்டை நான் வந்து கலெக்ட் பண்ணணும். அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ணுற இடத்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சி தான் ஆகணும். நம்மளுமே ஏகப்பட்ட பங்கர் வச்சுருக்கிறவங்களும் அந்த ஃபுட்டு இருக்கிற இடத்துக்கு தான் தேடி போகிறாங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ரைட், ஓகே மகளே, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வைங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் இன்னொருத்தவனோட பங்கருக்குள்ளேயும் போக முடியுது. நம்மக்கிட்ட என்னென்ன செட்டப் இருக்கோ அதே தான் அவங்ககிட்ட இருக்குது. இப்போதைக்கு ஒரு நைட்டை வந்து சர்வே பண்ணியிருக்கோம். இப்போ 2வது டே. அதான்ப்பா சூப்பர் மார்க்கெட்டு. நமக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்த மார்க்கெட்டில் இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை, நல்லா சாப்பாடு தேவை. எனக்குள்ளே எங்கேயா சாப்பாடு இருக்குமான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். தூங்கிறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. சாப்பாடு, வேர் இஸ் மை சாப்பாடு, சோறு. ஏய் மக்களே, இங்கே பாருங்கள், ஒரு தலைவாணி கிடச்சிருக்கு. இந்த தலைவாணியை நம்மளால் தூக்க முடியும், அதேமாதிரி நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நமக்கு நைட்டு தூங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ இடம் இருக்குன்னா இடம் இருக்குது, ஆனால் மெத்த கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த தலைவாணியை எடுத்து போகிறேன். இதில் குட்டி குட்டி ஆக்சிஸ் மோடு, பிளேஸு, ஃபிக்ஸு, மூவு, அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா அந்த எஃப் பட்டன் அமைக்கி நம்ம நல்லா எடுத்துக்கிற முடியும். அதே மாதிரி அந்த பொருளை வைக்கணுன்னாலும் திருப்பி எஃப் பட்டன் அமைக்கி வச்சுக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் அப்னா ஓடலாம். இது எல்லாமே தெரிஞ்ச கதை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுமூகமாக தான் போய்கிட்டுருக்கு. இப்போ இருட்டாவதுக்கு முன்னாடியும் எந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணதுக்கு முன்னாடியும் நம்ம பங்கருக்கு வந்து போகணும், இல்லைன்னா நோய்க்கிடுவாங்க. ஸோ அதனால் வேகமாக போய்கிட்டுருக்கேன். இன்றைக்கான நைட்டை வந்து சர்வே பண்ணலாம். ஹங்கர் கீழே ஏதோ ஒன்று இருக்குது, ஹெல்த்து, ஹங்கர், எனர்ஜி. இந்த 3 வந்து போயிடுச்சுன்னா நம்ம செத்துருவோம். ஸோ இந்த 3ஐயும் வந்து கவனமாக பார்த்துக்கலாம். இன்னும் இருட்டாகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது எடுக்கலான்னு பார்க்கேன். வேணாம். திடீர்னு வெளியே போய் மான்ஸ்டர் கடிச்சிச்சின்னா நம்ம செத்துருவோண்டா. சிஞ்சானே கையை விரிச்சிட்டு கம்முன்னு தூங்கிடு. ரைட்டு, ஓகே மக்களே, நைட் ஆகிட்டு ஸ்டே சேஃப்னு போட்டாங்க. இப்போ நம்ம சேஃபாக இருக்க போகிறோம். உள்ளுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன போட்டிருக்கு, எக்ஸ்பேண்ட் பங்கர். அதாவது 2 நாள் நம்ம வந்து இங்கே 2 நைட்டு சர்வே பண்ணோன்னா நமக்கு ஒரு புதுசாக ஒரு ரூம் வந்து க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. மற்றபடி வீட்டிலேருந்தே ஹோம் டெலிவரியில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு துட்டு கட்டணும். நமக்கு துட்டுலாம் இல்லை. ஃபோன் இருக்குது, அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ரேடியோ கால் மாதிரி என்ன இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஓகே, இந்த 2வது நைட்டு சர்வே பண்ணிட்டேன். இப்போது வந்து 3வது நாள் ஆகிட்டு, 3வது டே. ஓகே மக்களே, இந்த 3வது டேயில் நல்ல ஒரு பொருளை வந்து எடுக்கணும், சாப்பிடணும். சாப்பிட்டா தான் எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ சாப்பிட்ற பொருளை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மார்க்கெட்டோட பேர் ஹோப்ஃபுல் மார்க்கெட். அதாவது உங்களுக்கு இங்கே எது தேடி வந்தாலும் நம்பிக்கையோடு அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட். வெயிட்டிங்கனுக்குள்ளே ஏதாவது சாப்பாடு இருக்குது. அந்த இருக்குது, ப்ரெட் இருக்குது. ஈ2 கேரி இஎம் கிட்டு ஈட்டை கொடுப்போம். பக்கத்தில் ஒருத்தன் நிற்கான். தம்பி, என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேணும்னு சொல்லலை. அதேமாதிரி 8 பொருளை நம்மளால் கேரி பண்ணிக்கிட முடியும்னு நினைக்கேன். ஓகே, நமக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ ஒரு பொருளை சாப்பிட்டேன், நமக்கு ஹங்கர் வந்து ஒரு 82% சரியாயிடுச்சு. இன்னொரு இதையும் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணால் ஏகப்பட்ட பொருள் வந்து தேவைப்படுது. நம்மக்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு தலைவாணி மட்டும் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒரு சேர் எடுத்துகிட்டு போகலாம்,
ஒரு டெஸ்க் எடுத்துகிட்டு போகலாம், எதனாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு நைட்டை வந்து சர்வே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் உங்கம்மா லைட்டாக டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஐயோ ஏய் ஐயோ என்னடா இது இவ்வளோ வேகமாக வந்து ஹெல்த்துக்கு வர என்ன ஆகுது? ஏங்க இப்போ தான் புரியுது வெளியே ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு. நைட் மார்க்கெட் இஸ் ஓப்பன்டா. ஏன்டா நைட்டு மார்க்கெட் ஓப்பனில் இருக்குது? ரைட்டு என்னன்னு தெரில. நம்ம கேமை முடிக்கும் போது அந்த நைட் மார்க்கெட் என்னென்னு பார்த்து தான் கேமை முடிக்கிறோம். வெளியே கேமரா வியூவா? டேய் புதுசாக ஒரு பங்கர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு மக்களே. 10 நைட்டு சர்வே பண்ணால் ஒரு பங்கரும், 5 நைட் சர்வே பண்ணால் இன்னொரு பங்கரும் ஓப்பன் ஆகுது. ரைட்டு பார்க்கலாம். கேமரா எல்லா ஆப்ஷனும் இருக்குது. கேமரா கூட தேவையில்ல, வெளியே இருக்குது அப்படி வந்து தெரியும். ஆரன் இருக்குது, சுவிட்சே கலர் லைட்டாக இருக்குதுப்பா. வேறு லெவலு. இங்கே ஏதோ ஒன்று இருக்குதா? ஏங்க டவுன் ஸ்டேர்ஸில் இருங்க, கீழே படிக்கட்டுலாம் இருக்குது. அதுக்கு ஏகப்பட்ட நைட் சர்வே பண்ண வேண்டியிருக்கு, 80 நைட்டு. இங்கே பக்கத்தில் ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. இந்த ஏசி வெண்ட்டை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பக்கத்து பங்கர் எல்லாம் நம்ம ட்ராவல் பண்ண முடியுமா? அதுவும் குறிப்பிட்ட பங்கர்ஸ் மட்டும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அந்த பச்சை கலரில் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒருத்தனோட பங்கருக்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம் வெண்ட் வழியாக. இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஏங்க என்ன இது ஏகப்பட்டது வச்சுருக்கானே. இங்கே சாப்பாடு இருக்குது. நமக்கு சாப்பாடு தான்டா ஃபஸ்ட்டு. ஏழு ஏங்க டிவிலாம் வச்சுருக்கான். டிவிக்கு நம்ம எங்கே? வாவ் சரியாக இருக்கே, வேறு லெவல். பெட்டை பாரு, தரமாக இருக்கப்பா, வேறு லெவல் இருக்குது. எவ்வளோ நாள் விளாண்டுருப்பான்னு தெரில, ஆனால் நல்லாயிருக்கு. நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோன்னா நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏனென்றால் அந்த வெண்ட் வழியாக நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. ஏங்க வந்துட்டாங்க, இவனோட இடம் தான் போலையா, இவனும் வேறு எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான். நமக்கு தேவையில்லாத கதை. ஸோ நல்லா இருக்கடா தம்பி, சூப்பராக வச்சுருக்கிறேன். இவன் இந்த பைபிளில் விடியதுக்காண்டி வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நம்ம இவன் பின்னாடி தான் போகணும். ஒருவேளை விடியாமல் வெளியே போயிட்டு வச்சுக்கோங்களேன், அடிச்சிடுவாங்க. விடிஞ்சிருச்சு. ரைட்டு, இவன் நானும் நண்பர்கள் அளிப்போம். நண்பா என்ன நண்பா நீங்கள்? ஏய் இவனு காரில் கொடுத்துருக்காங்கப்பா. எத்தனை நைட் சர்வே பண்ணி தரதில்ல, காரில் கொடுத்துருக்காங்க. நமக்கும் கார் கொடுத்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்களே. நம்ம நைட்டு 3 நைட் சர்வே பண்ணியிருக்கேன், 4வது டே. ஏய் மேலே ஹெலிகாப்டர்லாம் போகுது. ரைட்டு, நம்மளை எப்படியோ திருப்பியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த பைபிளை வச்சு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளக்க நம்ம ஒரு டிவியை கிளம்பன போகிறோம். நல்ல டிவியை கிளம்பலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்ணும். அங்கே நிறைய இருக்குது. எங்கே என்ன ஐட்டங்களோ இங்கே எனக்குள்ளே நிறைய இருக்கிறது. ஓகே, ப்ரெட்டு சாப்பிட்லாம். ஈட். தேங்க்யூ வெரி மச் மக்களே. நமக்கு ஒரு ப்ரெட்டு கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்களுக்கும் கிடைக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கே தெரில. சரி, டிவி இருக்குது. டிவி ஆட்டே போடலாமா? எடுக்க முடியுமான்னு தெரில. எடுக்க முடியாதா? முடியுமா? எடுத்துட்டேன். போடு, வேறு லெவலு. எங்க டிவி எடுத்துட்டேன். ஓகே, இனிமேலேருந்து நம்ம ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் போது. ஸோ இனிமேலேருந்து நம்ம ஒரு ப்ரோ பிளேயராக மாறிட்டோம். இந்த டிவி எடுத்துகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். நம்ம இடத்துக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. ரைட்டு, ஓகே மக்களே. பங்கர்கிட்ட வந்தோம். இருட்டாவதுக்கு முன்னாடி உள்ளே குதிக்கணும், இல்லை லைஃப் நம்மக்கிட்ட இல்லை. ஐ ஆம் சேஃப். இப்போது இந்த பங்கரில் இந்த ஒரு டிவியை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. இதுக்கு தான் நமக்கு QCV. வெளியே ஆசிட் ட்ரெயின் வெய்யுது. அது இல்லாமல் நைட் மார்க்கெட்டும் ஓப்பன். என்ன அந்த நைட் மார்க்கெட் நான் போய் பார்த்தே தீரணுமாடா. ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிவியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சேனல்ஸை சேஞ்ச் பண்ண முடியுமா? சேனல்ஸை சேஞ்ச் பண்ண முடியுது. இது ஒரு நல்ல இது. பென்ட்ரைவ் போட்டு படங்கள் பார்த்தாக்கா நல்லா இருக்கும். நான் 5 நைட் சர்வே பண்ணால் ஒரு பங்கர் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஒரு வெண்ட்டுக்குள்ளே போகிறோம். கைசர்னு ஒருத்தவனோட வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இவன் என்னென்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். ஏங்க பரவாயில்லையப்பா, அலமாரிலாம் வச்சுருக்கானே. நாய்க்குட்டி வச்சுருக்கான். வேறு ஸ்டார் வச்சுருக்கான். டிவி வச்சுருக்கான். வேறு என்ன வச்சுருக்கான்? ஏங்க யூ மஸ்ட் ஆட் அ பங்கர் டூ. ஆமாம், இது ஒன்று. இது டம்மி, வேறு எதுவுமே இல்லை. இவன் இதில் ஒன்றுமே இல்லை. வியூ கேமரா.
ஓஹோ, மான்ஸ்டர் எதாவது வந்துச்சுன்னா பார்க்கறதுக்காண்டி இந்த கேமரா வச்சுருக்காங்கப்பா. பரவாயில்லையே, நம்ம இதில் நம்ம பார்க்காம விட்டோமே. ஸோ சேட். ரைட்டு, ஓகே. அடுத்த நாள் விடியதுக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறோம். இப்போ ஒரு பொண்ணோட ஒரு ரூமுக்குள்ளே வந்துவிட்டோம். ஹைனா. ரைட்டு. ஏங்க கெட் அவுட் மை ரூம்னு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி போடுதுங்க. ஏங்க வாட் இஸ் திஸ்? ஒரு விருந்தாளி வந்தால் இப்படி தான் வந்து நீங்கள் மரியாதை கொடுப்பீங்களா? இது ரொம்ப தப்பு இல்லையா? சரி, ஓகே. நம்ம இந்த பையன் முன்னாடி அடிப்பேன். ஏங்க ஹைனா வந்து நம்மளை அடைச்சிட்டாங்க. ஓஹோ, விஷயம் இப்படி போதா? நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சதி நடக்குது. ஓகே, இப்போ என்னோடய ஐடியா யூஸ் பண்ணி இந்த இடத்துல எப்படி தப்பிக்கன்னு பாருங்கள். இன்னொருத்தன் இடத்துக்குள்ளே போயிட்டு அவன் வந்து எப்படி வந்து பூட்டாமல் வச்சுருப்பான். அவன் இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறேன். இது என்னோடய ஐடியா. எப்படி எங்க இவன் இதில் எங்கெங்கே ரூம் இருக்கி? ரூமையே காணுமல. ஏலை என்னடா நீங்கள் ரூம் இல்லாமல் அது என்ன தப்பிச்சு போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறோம். ஓகே, இவங்கிட்ட கண்டிப்பாக அந்த நம்ம பையன், நம்ம ஃப்ரெண்டு. நண்பா எப்படி இருக்கீங்க? காரை ரெடி பண்ணுங்க, போவோம். என்னங்க இங்கே உட்காந்துருக்கான்? ரைட்டு, இவன் இடத்துலேருந்து அப்படி வெளியே எஸ்கேப் ஆகிடலாம். கார் எடுத்து போக முடியாது. அவன் ஓட்டினா மட்டும் தான் அந்த கார் ஓடும். அவனுக்கான கார் இது. ஸோ அதனால் நம்ம வந்து உட்காரனா மட்டும்தான் முடியும். ரைட்டு மக்களே, இப்போ நம்ம 5 டே வந்து சர்வே பண்ணி போகிறோம். 5 டே சர்வே பண்ணுறதுக்கு முன்னாடி, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நைட்டு, அது பேர் என்ன, நைட்டு மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு தான் அந்த வீடியோ முடிக்கிறோம். ஹோப்ஃபுல் மார்க்கெட் பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா நைட் மார்க்கெட் இருக்குது. இப்போது நமக்கு தேவையான பசியை தீட்டுட்டு அந்த நைட் மார்க்கெட்டுக்கு போகிறோம். மாஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம பக்கத்தில் மார்க்கெட்டில் எப்போயுமே போய்ட்டு நின்னா தான் நைட் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா அந்த நைட் மார்க்கெட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போயின்னு இருக்காரு. ஓகே ரைட்டு, அதான் நைட் மார்க்கெட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே ஏற்கனவே ஒரு 2 பேர் இருக்காங்க. சைக்கிள்லாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையப்பா, பெரிய பிளேயராக இருப்போம். அது நமக்கு தேவை. இருட்டாயிட்டுப்பா, இருட்டாயிட்டு. ரைட்டு, நைட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆக போயிட்டு இந்த நைட் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. புக் இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஒன்றும் தெரில. சுவிட்சாக போடுங்களா, கண்ணே தெரிய மாட்டேங்கி. எங்கே எதை எடுத்துருக்கேன் என்னன்னு தெரில. சரி, என்னடா இது? பிளேட்டு, டெஸ்க்கு, இதை எடுத்துகிட்டு போய் என்ன செய்ய? திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கே உள்ளே ஒன்றுமே இல்லை. ஒருவேளை எனக்கு தான் கண்ணு தெரியலையான்னு தெரில. அது தேவையில்லை. ரைட்டு, நம்ம இந்த இடத்துலேருந்து எஸ்கே போய் வீட்டுக்கு போகிறோம். ஓடு, நீ வலிமை கொண்டு ஓடு. உத்தமன் கேமிங் என்ற ஒரு பேர். அடிச்சிட்டாயா? மான்சர் வந்துச்சு பார்த்தீங்களா? யாராவது அடிச்சிட்டேன், செத்துட்டேன். ஏங்க இன்னும் மொத்தம் 3 லைஃப் தான். இன்னும் 2 லைஃப்பில் நம்ம காலி ஆகிடுவோம். இதுக்கு மேலே நம்ம ப்ளே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கான். ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கான்ப்பா. இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, எல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ஸில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பை கேஸ்.